கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியா ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எழுதியிருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவுகாக சொல்லி இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் அருள்மணி நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வளமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மெய் தேவனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, சதா காலங்களிலும் இருக்கிறவரே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா முதல்வருக்கே எங்கள் போதகரும் குருமாயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதை நாங்கள் ஏறெடுத்துக்கொள்வோம். பண்பு தந்தையே தேவனே, கடந்த நாட்களிலும் காலங்களிலும் வருஷங்களிலும் எங்களை கண்ணின் மேல் போல பாதுகாத்து தந்தையே, இந்த ஒரு நாளிலும் கூட அப்பா உங்களுடைய சமூகத்திலே கிருபையாய் சகோதர சகோதரே எங்களை கூட்டி செய்த கிருபைக்கு அன்புக்கு இறக்கத்திற்கு தந்தையே கொடானா கோடி நன்றிகளை பண்பு தந்தையே. அப்பா இப்படியாய் கூட தந்தையே, நீர் இன்றைக்கு எந்த ஒரு சத்திய ஆகாரத்தை எங்களுக்கு தர இருக்கின்றீரோ அதை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே தகுதிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சினோம். பண்பு தந்தையே தேவனே, பிறகு கூட கேட்க போகின்ற சத்தியத்தை நாங்கள் கேட்கவற்றோடு விட்டு விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழவும் தந்தையே தேவன் தாமே அனுமதி ஒரு சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாலை அடைவும் தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. பிறகு கூட தந்தையே அப்பா உங்களுடைய சத்திய வேத வார்த்தைகள் முடியாயும் தந்தையே நாங்கள் சகோதர ஐக்கியத்திலும் நாங்கள் பலப்படவும் தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. பிறகு கூட தந்தையே நாங்கள் கேட்க போகின்ற சத்தியத்தினே அப்பா அதை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழவும் தந்தையே அதில் உள்ள ஆழங்களையும் அதில் உள்ள மறைபொருளையும் நாங்கள் நன்கு விளங்கி கொள்ள எங்கள் அனைவருக்கும் உங்களுடைய உன்னதத்தின் பலனாகிய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி கூட தந்து தேவன் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தன்மையோடு கூட கெஞ்சினோம் தந்தையே. தேவனை இப்படியே கூட இந்த ஒரு கூடுகையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சினோம் பண்பு தந்தையே. இந்த ஒரு சிறிய ஜபத்தினை, இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதகரும் குருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை எடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வல்லமை இந்த அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேங்க்யூ பிரதர். கடந்த நாள் నుండి நம்ம இந்த 2வது சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல அந்த கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படியோட எவிடன்சஸ் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அதுல முதல் கொஸ்டின்ல பார்த்தோம், இந்த பைபிள் தவிர நம்ம எப்படி அது ப்ரூவ் பண்ணலாம் அப்படி பார்த்தா இந்த சிருஷ்டியே நம்ம காமிச்சிட்டு தேவனோட இந்த சிருஷ்டி எப்படி இருக்குதோ அது மூலமா அவங்களுக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தோம். அப்படியே 2வது கொஸ்டினும் நம்ம பார்த்தோம், அவங்க விசுவாசிக்கிறதுக்கு எது தடையா இருக்குது அப்படி பார்த்தா அந்த எவல்யூஷன் தியரி அப்படி அவங்க நம்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 2 கொஸ்டின்ஸ் நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். வாட் ஃபேக்ட்ஸ் இன் த நேச்சர் ஆர் த ஸ்ட்ராங்கெஸ்ட் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் த தியரி ஆஃப் எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் தியரி நம்ம பார்த்தோம் கடந்த கொஸ்டின்ல. அவங்க விசுவாசிக்கிறது இது மூலமா அப்படி. ஆனா இதுக்கு அகெயின்ஸ்டா என்னவா இருக்குது இந்த ப்ரூஃபு இந்த நேச்சர்லவே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியோட நம்ம இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. அது வேணும்னா 3வது கொஸ்டின் தமிழ்ல படிக்கலாம். படிக்கிறேன் சிஸ்டர். படிங்க sister. 3வது கேள்வி, பரிணாம கொள்கைக்கு எதிரான பலமான சாட்சியமாக இயற்கையில் காணக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், கடவுள் ஒரு சிருஷ்டிகர் ஒண்ணு தேவையில்லை, எல்லாமே தானாவே அந்த எவல்யூஷன் மூலமாகத்தான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு, இந்த விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே பரிணாம வளர்ச்சி மூலமா தான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு தவறாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டார்வின் அப்படிங்கிறவருடைய கோட்பாட்டுல. இந்த கோட்பாடை எந்த வகையிலுமே நம்மளால நிரூபிக்க முடியாம தான் இருக்குது இது வரைக்குமே.
நம்ம ஒரு சிருஷ்டிப்ப எந்த ஒரு சிருஷ்டிப்பையும் பார்க்கும்போது அது எப்படி படைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நிலைமையிலே தான் இப்ப வரைக்கும் இருக்குது. அது மாறுபடவே இல்லை அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி கொள்கையில இருக்கிறவங்க ஆம், ஆம், எப்படி பேராகிராஃப் படிக்கணுமா ஃபர்ஸ்ட்? ஓ சாரி 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 ஓகே. இக்கோட்பாடு இக்கோட்பாடு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாததாகும். நாம் காண்கின்ற எந்த ஒரு சிருஷ்டியும் ஒரு நிரந்தரமான சுவாபமாகவே இருக்கிறதன்றி தன்னை விட மேலான சிருஷ்டியாக மாறுதல் அடைவதில்லை. இக்கொள்கையை உடையவர்கள் இரு வேறு விதமான ஜீவிகளை இணைக்கவாவது அல்லது புதிய ஜீவிகளை பிறப்பிக்கவாவது எவ்வளவோ முயற்சி செய்தும் வெற்றி காணாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வகை சிருஷ்டி வேறொரு சிருஷ்டியாக மாறியதற்கு உதாரணமே இல்லை. சில மீன்கள் இறக்கை உடையவனாய் தண்ணீருக்குள் வெளியே சில மணித்துளிகள் பறந்தாலும், சில தவளைகள் ஒரு விதமான பாடக்கூடியவை ஆயினும், இவைகளில் ஒன்றாவது இதுவரையிலும் பறவைகளாக மாறினதில்லை. சில விஷயங்களில் மனிதனைப் போன்ற சில மிருகங்கள் இருப்பினும், இவைகளில் ஒன்றாவது மனிதனாக மாறினதில்லை. மாறாக அநேக ஆராய்ச்சிகள் எதை உறுதி செய்கிறதென்றால், ஒரே இனத்திலிருந்து அந்த இனத்தினுடைய பல்வேறு வகைகள் உருவாக்க முடியுமே தவிர, இரு வேறு ஜீவிகளை இணைத்து அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றி உருவாக்குவது அல்லது பரிணாமம் அடைய செய்வது இயலாததொன்றாகும். உதாரணமாக, கழுதையும் குதிரையும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்று என கூற முடியாததுடன், அவைகள் புணர்ந்து பிறப்பித்த கோவேறு கழுதையானது தன் இனத்தையோ குதிரையையோ அல்லது கழுதையையோ பிறப்பிக்க சக்தியில்லாத நிலைமையில் உள்ளது என்பது யாவரும் அறிந்த விஷயம். எப்படி உண்மையாகவே பகுத்தறிவு இல்லாத இயற்கை சிருஷ்டிகரானால் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மட்டுமன்றி வேறு வேறு வகையான புது இனங்கள் தொடர்ந்து பிறப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புத்தி அறிவு இல்லாமல் எந்த ஒரு சிருஷ்டியோ அல்லது காரியமோ ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க முடியாது. மேலும் மீன்கள் பறவைகளாகவும் குரங்குகள் மனிதர்களாகவும் மாறுவதை நமது காலத்தில் நாம் காண முடிந்தால் பரிணாமம் அதாவது எவல்யூஷன் உண்மையானதாகும். இக்கொள்கையின்படி புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகள் தங்களை காட்டிலும் வல்லமை குறைந்த ஜீவிகளால் சிருஷ்டிக்கப்படக்கூடும் என்பது வேதத்திற்கு மட்டுமல்ல, நமது புத்திக்கும் ஏற்புடையதல்ல. அதுதான் அத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சிருஷ்டிகர் ஒருத்தர் தேவையில்லை, எல்லாமே இயற்கையில தானாவே அந்த எவல்யூஷன் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த டார்வின் சொன்ன அந்த கோட்பாட்டை இன்ன வரைக்கும் நிரூபிக்க முடியல. நம்ம பார்க்கிற ஒவ்வொரு சிருஷ்டியும் எப்படி படைக்கப்பட்டதோ அதே ஒரு சுவாபத்துலதான் இருக்குதே தவிர அது தன்னை விட ஒரு மேலான சிருஷ்டியா மாறுதல் அடைந்ததை நம்ம இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு பாக்குறோம். இந்த கொள்கையில இருக்கிறவங்க ரெண்டு வேறு விதமான ஜீவிகளை இணைக்கவோ அல்லது அதன் மூலமாக ஒரு புது ஜீவிய பிறப்பிக்கவோ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கூட இது வரைக்கும் வெற்றி காணாதவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு சிருஷ்டி அது வேறொரு விதமான சிருஷ்டியாக மாறினதாக உதாரணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா சில மீன் வகைகளை பார்க்கும்போது ஒரு சில மீன்கள் ரெக்கைய உடையதா இருந்து தண்ணீருக்கு வெளியே கொஞ்ச நேரம் ஒரு சில நொடிகள் பறந்தால் கூட திரும்பி கீழே விழுந்துடும். அது சில தவளைகளை பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒலிய கொண்டு வரும். அதை பாடுற மாதிரி இருந்தாலும் கூட இதுல ரெண்டுலயும் எதுவுமே பறவையாகவோ வேறு விதமாகவோ மாறினதில்லை, மாறவும் முடியாது அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது மனுஷனை போலவே ஒரு சில மிருகங்கள் இருந்தாலும், அதாவது குரங்கு தான் அதுக்கு சொல்றாங்க, இதுல ஒண்ணு கூட மனிதனாக மாறினதில்லை. இந்த ஆராய்ச்சி எதை உறுதி செய்துன்னு பார்க்கும்போது ஒரு இனத்திலிருந்து அதே இனத்துடைய வேறு ஒரு வகைதான் உருவாக்க முடியுமே தவிர, இன்னும் அதை விட்டுட்டு ரெண்டு ஜீவிகளை இணைத்து ஒண்ணுல இருந்து மற்றொன்று அதாவது வேற ஒண்ண உருவாக்குறது அப்படிங்கிறது முடியாத காரியமா இருக்குதுன்னு பாக்குறோம்.
உதாரணத்துக்கு கழுதையும் குதிரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரியா இருந்தாலும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு உம், ஒரு உயிரை உருவாக்கும் போது அது வந்து கோவேரி கழுதை மாதிரி கோவேரி கழுதையா தான் இருக்குது. அந்த கோவேரி கழுதை வந்து அது ஒரு ஜீவனை பிறப்பிக்கும் போது அது ஒண்ணு குதிரையாவோ அல்லது கழுதையாவோ பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குதுன்னு பாக்குறோம். இப்ப வந்து இயற்கை வந்து எப்பவுமே பகுத்தறிவு இல்லாத ஒரு ஆஹ் ஒண்ணா இருக்குது. அது வந்து சிருஷ்டிக்குமானாக்கா இயற்கையினால ஒண்ணுமே சிருஷ்டிக்க முடியாது. அப்படி சிருஷ்டிக்கிறதா இருந்தாக்கா அது வந்து வேற வேற வகையான நிறைய இனத்தை அது நிறைய ஒரு இதுங்க ஜீவனங்களை அதாவது இனத்துங்களை பிறப்பித்து கொண்டே இருந்திருக்க முடியும். அப்படி இல்லாம அது பகுத்தறிவு இல்லாத ஒரு இருக்கிறதுனால அத ஒரு ஹம் உம் எதையுமே அதை உண்டாக்க முடியாது அப்படின்னு பாக்குறோம். இப்போ பகுத்தறிவு இல்லாம எந்த ஒரு சிருஷ்டியோ ஒரு காரியமோ ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க முடியாது. அதாவது பிதாவாகிய தேவன் உண்டாக்கும் போது ஒரு ஒரு எந்த ஒரு பொருளையும் உண்டாக்கிட்டு அதை ஒரு கட்டளைக்குள்ளாக கொண்டு வச்சாரு. ஒரு வரையறைக்குள்ளாக இருந்துச்சு. அது ஒரு அழகாகவும் ஒழுங்காகவும் தேவன் எப்படி அதை வந்து ஒரு முறையாக வைத்திருந்தாரோ அந்த மாதிரி இந்த இயற்கையெல்லாம் வச்சிருக்க முடியாது. அதாவது உலகம் உண்டாவதுக்கு முன்ன பூமி எப்படி ஒழுங்கில்லாம இருந்துச்சோ அதே மாதிரிதான் அந்த இயற்கை இயற்கையினால உண்டானது எல்லாமே அந்த ஒழுங்கற்ற முறையில தான் இருக்கும்னு பாக்குறோம். குரங்கு வந்து பறவைகளாகவோ பறவைகளாகவும் குரங்குகள் மனிதர்களாகவும் மாறினதை நம்ம இந்த காலத்துல பார்க்க முடிந்திருந்தா அது வந்து பரிணாம கொள்கையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு பாக்குறோம். இத வந்து எந்த ஒரு புத்தி அறிவுள்ள சிருஷ்டியும் எந்த ஒரு இந்த கொள்கையின்படி பார்க்கும்போது புத்தி அறிவுள்ள எந்த ஒரு சிருஷ்டியும் தங்களை விட குறைவான ஒரு வல்லமை இருக்கிற ஜீவிகளை தான் உருவாக்க முடியும். அப்படி இல்லாம தங்களை விட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஜீவிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வேதத்துல மட்டும் இல்ல நம்ம புத்திக்கும் கூட இது எட்டாத காரியமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே மற்ற சகோதர சகோதரிகளே உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர் முதல்ல அந்த இதை போடுங்க பிரதர். ஓகேம்மா. ஓகே ஓகேம்மா. ஓகே பிரதர், தேங்க்யூ. நம்ம முதல்ல பார்த்ததுதான் சிஸ்டர் சொன்னது போல அந்த பரிணாம கொள்கைக்கு என்னென்னலாம் உதாரணம் காமிக்கிறாங்க இந்த இப்ப இருக்கிற அந்த ஜனங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கோட்பாடு எப்படியும் அவங்க ஏதோ சொல்லி நம்ப வைக்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நிரூபிக்க அவங்களால முடியல. அப்போ எந்த ஒரு சிகிச்சையும் நிரந்தரமா அது பரிணாமமா இருந்துச்சுன்னா எதுனாலும் ஒண்ணு நிரந்தரமா இருக்கணும். அந்த மாதிரி நிரந்தரமா இருக்க முடியல. எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, ஆனா அவங்களால முடியல. இப்போ நம்ம பாக்குறோம் அந்த நாய்கள்ல கலப்படம் பண்றாங்க, ஏதோ இதுல வந்து கலப்படம் பண்றாங்க. குழந்தைகள் கூட பண்றாங்க. ஆனா ஒரு சரியான ஒரு நிலப்படம் வெற்றிக்கான அவங்களால முடியல. இப்போ ஒரு வகை சிருஷ்டி வேறொரு விதமா சிருஷ்டியாக மாறியதற்கு உதாரணமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிருஷ்டி வந்து இன்னொரு ஒரு ஒரு சிருஷ்டியா மாறினதே இல்லை அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப மீன் இருக்குது, அதுக்கு ரெக்கை இருக்குது. தண்ணியிலேருந்து வெளியில வந்தா கொஞ்ச நேரத்துக்கு அது துள்ளும், அவ்வளவுதான். அது என்ன ஆயிடும், திரும்பி தண்ணிக்குள்ள போனாதான் அதுக்கு உயிரே, இல்லைன்னா அதுக்கு உயிர் இல்லை. அதே மாதிரி தவளை இருக்கு. அது வந்து எப்ப பார்த்தாலும் அதாவது கத்துது, பாடுற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குதுன்னா, ஆனா அது குயில் மாதிரி பாடிடுமா அப்படின்னா அதால பாட முடியாது. அப்போ பறவைதான், மீன் தான், தவளை தான். அப்பையிலேருந்து தேவன் என்றைக்கு சிருஷ்டித்தாரோ எல்லாமே இருந்தது மாதிரியேதான் அங்க இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் கூட பரிணாம கொள்கையில குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா குரங்கு வளர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ அந்த மாதிரி குரங்குகள்ல மனுஷன் வந்திருக்கலாம் இல்லையா?
அப்போ அந்த மாதிரி வந்திருந்தா இவங்க சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஆனா அது மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம கேள்வியே படல, வரவே இல்லை. ஆதியில வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்களோ ஒழிய இப்போ வரல. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரிணாம கொள்கைங்கிறது பகுத்தறிவே இல்லாம பேசுறதுதான் அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறோம். இன்னும் கழுதை, குதிரை அப்படின்னு பாக்குறாங்க. தோற்றத்துல ஒண்ணா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணாயிட முடியாது. ஒருவேளை ரெண்டையும் இணை இணை அது என்ன சொல்றது, இணை இது பண்றது, புணர்க்கிறது. அது பாத்தீங்கன்னா கோவேறு கழுதையா அது வந்தா கூட அது சத்தே இல்லாம அது குட்டி போட முடியாது. அந்த மாதிரி ஒரு இதாதான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நாளைக்கு கூட நீடிக்காது. நிறைய மிருகங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா அது சத்து இல்லாம அது ஜீவிக்க முடியாம தான் போகுது. அதே மாதிரி காய்கறிகள்ல கூட இப்ப பண்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னாக்கா சத்து இல்லாத ஒரு காய்கறியா தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவன் படைத்த ஒன்னொன்னும் அது எப்படி படைத்தாரோ அப்படியே தான் இருக்குது. எதுவுமே அது மாற்றத்துக்கு இல்ல. இந்த பரிணாம கொள்கையை நம்ம என்ன பண்ணலாம், புத்தியுள்ள சிற்சிகள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்துக்கு ஒத்ததா இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நாம நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத இந்த கொஸ்டினுடைய பாயிண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளே உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். எஸ் ப்ளீஸ் சிஸ்டர். கேக்குதாம்மா? ஒரு நிமிஷமா ஷேர் பண்ணிட்டு யூ cannot start. ஒரு நிமிஷம் சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு டீச் பண்றேன். ரைட். ஓகேம்மா. இப்போ வந்து எனக்கு இங்க சொல்லப்பட்டு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் காமிச்சிட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் no instant is known where one kind has a change to another. நமக்கு ஒரு ரீசனே இல்லை. ஒரு 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 அனிமல் வேற ஒரு அனிமல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி நமக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு பாருங்க. இப்போ இதுதான் ஆக்சுவலி இது என்னன்னா ஃபிஷ், அது ஃப்ராக். இது ஃப்ராகோட லைஃப். ஓகேங்களா? இந்த ஃப்ராகோட லைஃப்ல இது எக்ஸ்ல இருந்து ஒரு லைஃப் உருவாகுது. இது உருவாக்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும். அப்போ இது உள்ள ஒரு எக்ஸாம்பிள். அது ஏன் ஃபிஷ் சொல்றாருன்னா, இங்க ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, கில்ஸ். அப்படி இப்போ கில்ஸ் அப்படி கேட்கும்போது ஃபிஷ்க்கு இப்போ மவுத்துக்கு உள்ள ஒரு ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெட்டா தெரியுது, தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் கில்ஸ் ஆக்சுவலா. சோ என்ன சொல்றதுன்னா, ஃபிஷ்க்கு இருக்கிற கில்ஸ் இது ஒரு ஸ்மால் குட்டியா இருக்கும்போது இந்த ஃப்ராகோட லார்வாக்கு இருக்கு. இதுதான் டாட்போல் சொல்லணும். இது லேட் ஸ்டேஜ் டாட்போல். அப்புறமா நமக்கு ஃப்ராக் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ரிசம்பிள் எங்க இருக்குன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கு. அதனால என்ன சொல்றதுன்னா, ஃபிஷ்ல இருந்து இந்த ஃப்ராக் வந்துச்சு அப்படி அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, fish that can use their fins for the movement of the wings. இப்போ என்ன ஆகும், இந்த நம்ம ஃபிஷ்ல பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இதுதான் இப்ப எவல்யூஷன் தியரி. நாம சொல்றது, பசங்களுக்கு சொல்றது இதுதான். இப்ப பாருங்க, இதுதான் எவல்யூஷன் தியரி. இதுதான் சிம்பாஞ்சி. இதுல இருந்து நம்ம வந்துட்டோம் அப்படி சொல்றோம்.
இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஷ், அதுக்கப்புறமா அடல்ட் ஃபிஷ், இதுதான் ஃப்ராகோட லைஃப், சாலமாண்டர், அதுக்கப்புறமா லிசர்டு, அதுக்கப்புறமா பேர்ட்ஸ். இதுல இருந்து இந்த ஃபிஷ்ல இருந்து பேர்டு வந்துச்சா, பேர்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மேமலா, மேமலுக்கு அப்புறமா மங்கி வந்துச்சா. இதுதான் தியரி நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றது. இன்னும் நிறைய தெரியும்னா இதுதான் பாருங்க. ஃபிஷ்ஷஸ், ஃபிஷ்ஷஸ்க்கு அப்புறமா ஆம்பிபியன்ஸ், ஃப்ராக், ஃப்ராக் அப்புறமா மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஸ்னேக்ஸ் எல்லாத்து, அதுக்கப்புறமா பேர்ட்ஸ். சோ இதுதான் தியரி சொல்றது. இப்போ என்ன சொல்றான்னா, பேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு ஃபிஷ்ல இருந்து பேர்ட்ஸ் வருது. இங்க பேர்ட்ஸ் வந்துச்சு லாஸ்ட் உருவாக்குது என்னன்னா பேர்ட்ஸ். சோ அது எங்க இருந்து வந்துச்சுன்னா ஃபிஷ்ல இருந்து வந்துச்சா. அப்போ இங்க ஃபிஷ்ல இருந்து ஃப்ராக் வந்துச்சு, ஃப்ராக்ல இருந்து பேர்ட்ஸ் வந்துச்சு. இதுதான் ஒரு லைன். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் லைன்ல பாக்கணும்னா டாங்கி அண்ட் ஹார்ஸ். ஒரு டாங்கி அண்ட் ஹார்ஸ், இதுதான். இது சொல்றது என்னன்னா மியூல் ஆர் ஹென்னி. அது சயின்டிபிக் நேம் ஹென்னி ஆக்சுவலா. இப்ப பார்த்தா எப்படின்னா ஒரு 2 ஸ்பீஷீஸ் எடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, டாங்கியும் ஹார்ஸ். இது 2க்கு ஒரு ஜீன்ஸ் கலத்துட்டு ரிப்ரடக்ஷன் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்துட்டு பாருங்க. இதெல்லாம் டாங்கி மாதிரி இருக்கும், இது நமக்கு ஹார்ஸ் மாதிரி இருக்கும். சோ 2 கேரக்டர் இதுக்கு வந்துச்சு. இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ டாங்கில இருந்து டாங்கி தான் வரணும், ஏன் டாங்கி வரல? இப்போ ஹார்ஸ்னா ஹார்ஸ் தான் வரணும், வரல. 2 சேர்த்து 2 கேரக்டர் உருவாக்கிச்சு இதுல. இங்க இருந்து இது ஹாஃப் பார்ட் டாங்கி இருக்கு, இது ஹாஃப் பார்ட் ஹார்ஸ் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 2 கேரக்டர்ஸ் இதுல பிளெண்ட் ஆயிடுச்சு, 2 கேரக்டர் இதுல வந்துச்சு. ஏதர் ஹார்ஸ் வரல, டாங்கியும் வரல, ஆனா 2 கேரக்டர் வந்துச்சு. அப்போ என்ன ரீசன் இப்படி இங்க சொல்றதுன்னா, என்ன பேரண்ட் இருக்கோ அந்த பேரண்ட் தான் வரும், வேற பேரண்ட் நமக்கு வராது. அதே பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, பட்டர்ஃப்ளை லைஃப். இப்போ பட்டர்ஃப்ளை லைஃப் பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா கார்த்திக் பிரதர் லைஃப் சைக்கிள் சொல்லும் போது சொன்னாரு. இப்போ இது பட்டர்ஃப்ளையோட ஒரு லைஃப். பட்டர்ஃப்ளை என்ன ஆயிடுச்சு, எக் வந்துச்சு, கேட்டர்பில்லருக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்துச்சு நமக்கு. ஆனா இந்த பட்டர்ஃப்ளை வருதுக்கு என்னது காரணம்? எக் தான் காரணம். இப்ப எக் தான் காரணம். இந்த கேட்டர்பில்லர் இருக்கோ, கேட்டர்பில்லர்ல இருந்து இது அடல்ட் வந்துச்சு. இது ரெண்டும் வேறதான், பாக்குறதுக்கு வேறதான், ஆனா 2த்துக்கு காரணம் என்ன? இந்த எக் தான். சோ இப்ப நான் இந்த எக் எடுத்துட்டு ஒரு எக் வச்சுக்கிறேன். எந்த எக்? இதுவும் ஃப்ராக்ல வரும், இதுவும் ஆர்த்ரோபோடால வரும் ஆக்சுவலா. இப்ப இங்க நான் இந்த எக் எடுத்துட்டு ஃபிஷ் எக் வச்சுக்கிறேன் உங்களுடைய எவல்யூஷன் தியரியில. இப்போ ஃபிஷ்ல இருந்து எனக்கு இதுதான் வேணும், வர முடியுமா? வர முடியாது. எதனாலன்னா இதுவோட லைஃப் இதுலதான் இருக்கு, இந்த எக்ல தான் இருக்கு. இது வச்சுட்டு நானு இந்த பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷோட எக் வச்சுட்டீங்க, பட்டர்ஃப்ளை உருவாக்க முடியாது. அதுவே இப்ப இந்த எக் வச்சுட்டு நான் ஃபிஷ் வேணும் எப்படின்னா ஃபிஷ் வராது. என்ன இருக்கோ அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லக்கு வரும். அப்படிதான் இங்க சொல்றது. அந்த ஃபுட் நோட்ல ஒரு தமிழ்ல இருக்கா இல்லையா தெரியல எனக்கு. ஃபுட் நோட்ல என்ன சொல்றாருன்னா இதுதான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்ப ஒரு பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கு எக் இதுதான் இருக்கணும். வேற எக் இங்க வச்சுட்டு இது எனக்கு வேணும் அப்படி கேட்டானா வராது. எதனாலன்னா அதோட லைஃப் இதுலதான் இருக்கு. இப்ப நம்மவும் இருக்கணும். நம்ம அம்மாவோட வயித்துல இருக்கும்போது நாயல்ல ஒரு மங்கி பிறந்ததுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா முடியுமா? முடியாது. அப்போ அதையே மங்கி வச்சுக்கலாம். மங்கி ஒரு ஹியூமனுக்கு உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. எதனாலன்னா அந்த ஜீன்ஸ் வேற, நம்ம ஜீன்ஸ் வேற, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். எது இருந்தாலும் 2 நம்ம ஹியூமன் ஜீனுனா குரோமோசோம், அதுவும் அப்படியே இங்க ஹென்னி எப்படி படிச்சுட்டோமோ நம்ம டாங்கியோடது ஹார்ஸ், இது 2 எடுத்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷி வந்துச்சு. இப்போ அப்படியே இங்க டாங்கியும் இந்த ஹார்ஸ்க்கு குதிரைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுனா ஒரு ஹியூமனும் ஒரு மங்கி வச்சாம வச்சுக்கோங்க,
இது ஹியூமனே வராது. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷி வரும் நமக்கு. ஒரு டிஃப்ரெண்டான கொள்கையில ஒரு உருவாக்க முடியும். சோ இங்க சொல்றது என்னன்னா, இது நீ உருவாக்க முடியும். இப்படியே ஒரு ரீசன் எல்லாமே உங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு நீங்க பண்ண முடியும். ஆனா இன்னொரு இன்டெலிஜென்ட்டுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஈக்குவல் ஆகாது. நான் உருவாக்கும் போது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். அது எல்லாம் நான் படிச்சுட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். அதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ணானா தேவையில்ல. அப்படிதான் சொல்றாரு. அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு நம்மளோட இன்டெலிஜென்ஸ மேட்ச் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ரீசன் சொல்றேன். ஏன் அப்படி இன்டெலிஜென்ட்க்கு நம்ம பண்ண முடியாதுன்னா, இந்த மியூல் பாக்குறோமா? இந்த மியூலுக்கு நெக்ஸ்ட் இது ஒரு 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 லைஃப் ஒரு ஒரு பொண்ணோ சாரி பொண்ணு இல்ல. ஒரு ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன சொல்றதுன்னா, சந்தானம். இது ஒரு நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்றதுமா அது? ஜெனரேஷன் పిల్లల్ని అని అంటే ఏమంటారమ్మా నిర్మలమ్మా? ஒரு ஜீவி இந்த ஜீவி நெக்ஸ்ட் அடுத்த ஜீவிக்கு இது அம்மா ஆகணும், ஒரு ஜீவிக்கு குடுக்கணும்னா இது குடுக்க முடியாது. என்னன்னா இது இன்ஃபர்டைல். இதுக்கு எந்த ஃபீமேல் கேரக்டரோ மேல் கேரக்டரோ இல்ல. அதுதான் மியூல் ஆக்சுவலா. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வெயிட் தூக்குறதுக்கு. ஒரு வெறும் வெயிட் தூக்குறதுக்கு மட்டும்தான். எஸ்பெஷலி யாரு யூஸ் பண்றாங்கன்னா துணி தூக்குவார் இல்லமா, அவங்கதான் யூஸ் பண்றாரு இதுக்கு. இப்ப என்ன வந்துச்சு அவங்க இது பண்ணிட்டு இவ்ளோ ரீசர்ச் பண்ணிட்டு இவ்ளோ பண்ணிட்டு ஒரு ஒரு டாங்கிக்கு பண்ணிட்டு ஒரு ஹென்னிக்கு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாரு. சோ அதுதான் இங்க பேராகிராஃப்ல சொன்னது. அதெல்லாம் உங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வேஸ்ட் தான். நான் என்ன பண்ணானா அதுதான் கரெக்ட். நீங்க கவலைப்பட்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டு எது பண்ண வேண்டாம். நான் தான் கிரியேட்டர். நீங்க ஒத்துக்கணும். அதுக்கு வேற சான்ஸே இல்ல. அப்படிதான் சொல்லப்பட்டது இந்த பேராகிராஃப். ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் இந்த பேராகிராஃப் நினைக்கிறேன் நானு. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு காமிச்சிட்டு நான் எண்ட் பண்றேன். ஸோ இது 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 என்ன சொல்றேன்னா அங்கே இதுதான் ஃபின்ஸ்மா. இந்த ஃபின்ஸ் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அது இங்க ஃப்ராக்ல பாக்கணும்னா எங்க இருக்கு அந்த ஃபின்ஸ்? எங்க இருக்கு? அது அந்த ஃபின்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த லெக்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சாம். அதுதான் தீரி சொல்றது. எனக்கே வெக்கமா இருக்கு டீச் பண்றதுக்கு. அது அவங்க ஒரு கோட்பாட்டுல சொல்றது, டார்வின் கோட்பாட்டுல. ஆமா, டார்வின் கோட்பாட்டுல சொல்றது. நான் அந்த டீச்சிங் பண்றது பசங்களுக்கு. இது பாருங்கம்மா, இவ்வளோ அழகா நமக்கு டீவியேட் பண்றாரு பாருங்க. காட் இல்ல அப்படி சொல்றதுக்கு. இதா ஃபிஷ்ஷா, இது ஃப்ராகா? ஸோ ஹோப் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பிரதர் நீங்க எப்படி ரன் பண்ணணும் பிரதர்? க்ராஸ் தேங்க்யூமா. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளே உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். பிரதர் ஒரு சிஸ்டர். பேசலாம் பிரதர். சிஸ்டர் சாரி லேட்டா வந்துட்டேன். ஒரு பிசிக்ஸ் கிளாஸே பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். பயாலஜி அது பிசிக்ஸ் இல்ல. சாரி பயாலஜி சாரி. அதான் சிஸ்டர், இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் இங்க என்னன்னு பாக்குறோம்னு பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த வண்ணத்து பூச்சில இருந்து அந்த பட்டர்ஃபிளைல இருந்து கம்பளி புழு தான் உருவாது. அதான் நீங்க இப்ப காமிச்சாங்கல்ல, முட்டை வச்சு அதுல இருந்து அந்த கம்பளி புழு தான் வருது வண்டி. அது வந்து வேற ஒரு ஜீவியாக அது மாறுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இல்ல இது வந்துட்டு ஒரு எப்படி ஒரு அனிமல் வந்து அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல மேல. அந்த ஒரு ஜீவினத்துல இருந்து இன்னொன்னு ஜீவில இருந்து தான் வருது. இப்ப வந்து மனிதன் எப்படி வந்தானா குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் இந்த வந்து சயின்ஸ் அப்படி உருவாகினதுதான், மனுஷன் உருவானதை இந்த சயின்ஸ் பிரகாரம் பாக்குறாங்க. ஆனா வந்துட்டு நம்ம வந்து இப்ப நம்ம படிக்கும்போது தெரியுது,
அந்த வண்ணத்து பூச்சி வந்துட்டு அதோட நிலைமை வந்து ஒருபோதும் மாறதில்லை. அந்த முட்டையில இருந்து எப்படி வந்து அந்த கம்பளி பூச்சி வந்து அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உருவாகுது. இது வந்துட்டு ஒரு பரிணாம வளர்ச்சி தான் தருன்னா ஒரு ஜீவில இருந்து இன்னொரு ஜீவனை வந்துட்டு உருவாகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. அது வந்து சிஸ்டர் நல்லாவே ஒரு இது போட்டு படம் போட்டு காமிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது பிரதர். இப்ப என்னன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா கூட இப்ப டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு அது வளர்ந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு அது வந்துட்டு பாதிக்கப்பட்டுதான் நிலைமையில இருக்கு. ஏன்னா தேவன் படைச்சது மட்டும் தான் பூர்ணமானதாக இருக்குது. இப்ப மனுஷன் படைக்கிறதெல்லாம் அது வந்துட்டு அவனோட மூளைக்கு தகுந்த மாதிரிதான் படைச்சிருக்கான் வேண்டி அது வந்து பரிபூரணமா வர்றது கிடையாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தே வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் மியூட் ஆயிடுச்சா முடிஞ்சிச்சா சிஸ்டர்? இல்லைங்க பிரதர், நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப சிஸ்டருங்களை சொன்ன மாதிரிதான் அதேதான். இப்ப நம்ம வந்துட்டு முடிஞ்சிச்சா என்ன இருக்குதான்னு கேக்குறாரு. முடிஞ்சிச்சுங்க பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அருள் பிரதர், உங்களோட கருத்துக்கள். கார்த்திக் பிரதர். என்னோடது இது இல்லைண்ணா, என்னோட எதுவும் இல்லைண்ணா. எல்லாமே சத்தமா சொல்லு கார்த்திக், வாய்ஸ் வரல. எந்த ஆப்ஷன் புரிஞ்சிச்சு? அக்கா வாய்ஸ் வரல கார்த்திக். ஓகேங்க அக்கா, எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சுக்கா. எதுவும் புதுசா எதுவும் வந்துட்டாங்க எனக்கு. ஓகே ஓகே பிரதர். ஓகே அருள் பிரதர், பிரதர் எதனா கருத்துக்கள்? இதுல வந்து பார்க்க போனா பிரதர், எஸ் பிரதர். நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பரிணாம கொலைகளை கொண்டு வந்தாலும் சயின்டிபிக்கா வந்து அவங்க என்ன ப்ரூஃப் பண்ணாலுமே அது வந்து தேவனுடைய சத்தியத்தை வந்து எப்படி சொல்றதுன்னா, அது தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு வந்து அது மாறா வந்து இருக்காது. ஏன்னா தேவனுடைய வசனங்கள் வந்து ஆதியில வந்து தேவன் அவருடைய சத்திய ஆவியை கொண்டு சொன்ன வசனங்கள் வந்து அப்படியேதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து பரிணாம கொள்கையில சயின்டிபிக்கா அவங்க எது பண்ணாலுமே அது வந்து பெரிய அளவுல வந்து சக்சஸ் ஆகுறது இல்லை. ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது வந்து சக்சஸ் ஆகுறது இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தா இருக்கு. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா எல்லாருக்கும் அந்த எவிடென்ஸஸ், ஸ்ட்ராங் எவிடென்சஸே நமக்கு வந்து இந்த நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு பிரதர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸும் கிளியராக இருக்குது. ஸோ இது கேட்டால் யாரும் திருப்பி அது சொல்ல முடியாத, அதுக்கு சப்போர்ட் வேறு எது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம குழந்தை மங்கி నుండి மனிதன் வரது நம்ம ஓரமாக வச்சுட்டாலும், இப்போ நிறைய பேர் ஹியூமன்ஸ்க்கு வந்து மனிதருக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆனாலும் இல்லை பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படி சொன்னாலும் கண்டிப்பாக அதே குரூப் பிளட்டு தான் மனிதனுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்படி மனிதன் నుండి ரத்தம் ஒருவேளை முடியலான்னு அப்படின்னா எந்த மங்கி నుండి இதுவரைக்கும் அந்த பிளட் டிரான்ஸ்பிளேட் பண்ணதே இல்லை. அந்த பர்டிகுலர் அந்த டாக்டர்ஸ் படிக்கிறதே எவல்யூஷன் தியரி. ஆனால் அவங்க விசுவாசிக்கிறதே அந்த மங்கி నుండి மனிதன் வருது அப்படி. ஆனால் அந்த டாக்டரே வைத்தியம் பண்ணுறப்போ போய் அந்த மங்கியோட ரத்தம் கொடுக்கலாமா அப்படி கேட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுவே விசித்திரமாக இருக்குது இந்த உலகத்தில். இதுக்கு மேலே நம்ம பெரிய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதில் எதனா கருத்துக்கள் இருந்தால் இல்லை கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பிரதர் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு பிரதர், கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம 4ஆம் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஒன் தியரி ஆஃப் த கிரியேஷன் எக்ஸப்டிங் மேன் டு விச் நோ சீரியஸ் ஆப்ஜெக்ஷன் கேன் பி ஆஃபர்டு. அந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் படிச்சுட்டு அதுக்கான பேராகிராஃபு
படிக்க முடியும் அன்போடு அழைக்கிறோம். மரியா சிஸ்டர் படிக்க முடியுமா? எஸ் பிரதர். 4வது கொஸ்டின், மனிதன் தவிர மீதமுள்ள சிருஷ்டிப்பு தொடர்பாக எந்த ஒரு கொள்கையும் மறுக்கப்படுவதற்கு எதுவும் அல்லாததாய் காணப்படுகிறது. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனுஷனை தவிர சிருஷ்டிப்பு பற்றி ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு கொள்கை உள்ளது என்பதற்கு கடுமையான தடை எதுவும் எழவில்லை. இக்கருத்தை விளக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு இனமும் தற்காலத்தில் நாம் காண்கின்றபடி தன் தன் நிலைமையில் சுபாவத்தில் அல்லது வகையில் உறுதியானது மாற்ற முடியாததாகவும் இருந்தாலும் முற்காலத்தில் இவைகள் எல்லாம் தனித்தனி இனமாக சிருஷ்டிக்கப்படாமல் பூமியில் இருந்து உற்பத்தி ஆகி தங்கள் இனம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு பூரணத்தை எட்டியதுடன் அந்த வகையிலேயே அல்லது சுபாவங்களிலோ எக்காலத்திலும் மாறாமல் அதே போன்று இருக்கும். இக்கொள்கையானது இப்பொழுது ஒரு வரையறைக்குள் இருக்கும் எந்த ஒரு சிருஷ்டியும் இப்போதைய நிலைமையில் சிருஷ்டிக்கப்படாமல் இவைகளில் அனைத்தும் பூமியிலிருந்து படிப்படியாக ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்கலாம். இப்பரிணாம வளர்ச்சியானது தேவன் நியமித்த கட்டளையின்படி உணவு மற்றும் சீதோஷண நிலைமைகளின் மாறுதல்களின்படி தங்கள் தற்கால நிலைமையை தேவ நோக்கத்தின்படி எட்டியுடன் மேலும் அவைகளை வளர்ச்சி அடைங்க கூடாமல் போயிருக்கக்கூடும். ஒவ்வொரு இனத்தை சார்ந்த வெவ்வேறு வகையான தாவரங்களும் மிருகங்களும் தங்கள் இன எல்லைக்குள்ளாக இனவிருத்தி அடையும் அல்லது தாழ்ச்சியுடையும் கூடியதாக இருந்தாலும் அவைகளில் ஒன்றாகிலும் வேறு இனமாகவே அல்லது வேறு இனத்தில் இருந்தோ மாறுவதாக இருப்பதில்லை. இவ்விதமாக ஒவ்வொரு இனமும் தன் இனத்திலேயே பூரணம் அடைந்த பிறகு அதற்கு மேல் மாறுதல் அடையாதபடி தேவன் இவைகளை அமைத்திருக்கின்றார். தேங்க்யூ சிஸ்டர். அப்படி உங்களோட கருத்துக்கள். எஸ் சிஸ்டர். லாஸ்டா சொல்றேங்க பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த பேராகிராஃபில் உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ண முடியும் அன்போட அழைக்கிறேன். அப்படியே படிச்சுட்டு வேணும்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரதர் நான் சொல்றேன். ப்ளீஸ் சிஸ்டர். இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு இத பற்றி எதுவும் ஒரு கடுமையான இந்த சிருஷ்டிப்பை பத்தி எந்த ஒரு கடுமையான எதிர்ப்பு அவங்க வரலன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இனமும் இப்ப இருக்கிற மாதிரி தேவன் எப்படி அதெல்லாம் சிருஷ்டிச்சாரோ, ஒரே ஒரு நிமிஷம், சவுண்டு, எப்படி தேவன் ஒரு சிருஷ்டிச்சாரோ அதே ஒரு சுவாபத்துலதான் அது நிலையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு உறுதியா இருக்குதுன்னு பாக்குறோம். இது இப்போ இங்க இன்னும் என்ன பாக்குறோம்னா, எல்லா ஒரு சிருஷ்டியும் ஒன்னொன்னும் தனித்தனியா சிருஷ்டிக்கப்படாம பூமியில இருந்து ஒரு 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 இது ஒரு ஜீவை பூமியில இருந்து உருவாகி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பூரணத்தை எட்டினதுக்கு அப்புறம் அது அதே ஒரு சுவாபத்துல எப்பவுமே மாறாம அதே ஒரு நிலைமையில இருந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இது எல்லாமே பூமியிலிருந்து ஒரு படிப்படியா ஒரு இனத்துல இருந்து இன்னொரு இனத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தேவன் கட்டளையிட்டு அதுக்கு உணவும் மற்றும் சீதோஷ்ண நிலைமையும் நிலைமைகளின் மாறுதலின்படி அது தங்களுடைய நிலைமையிலேயே
தேவ நோக்கத்தில் எட்டுனதுக்கு அப்புறம் அது மேலும் வளர்ச்சி அடையாம அப்படியே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒவ்வொரு இனத்தையும் வெவ்வேறு வகையான தாவரங்களும் மிருகங்களும் தங்கள் இன எல்லைக்குள்ளதான் இனவிருத்தி அடையவும் அல்லது தாழ்ச்சி அடையவும் கூடிய முடியுமாக இருந்தா கூட அது ஒண்ணு கூட வேறு ஒரு இனமாகவோ அல்லது வேறு ஒரு இனத்திலிருந்தோ மாறினதாக நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு இனமும் தன் இனத்தின் பூரணம், அது ஒரு ஒரு இனம் தன்னுடைய நிலைமைய பூரணம் அடைந்த பிறகு அதுக்கு மேல அது மாறுதல் அடையாம தேவன் அதை எல்லாமே அப்படியே இருக்கும்படியாக அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் எனி பிரதர் சிஸ்டர்? அருள் பிரதர், எதனா கருத்துக்கள்? பிரத்யூஷா சிஸ்டர், மரியா சிஸ்டர்? பிரத்யூஷா చెప్తున్నాను. ఏమా చెప్పమ్మా నువ్వు. చెప్తున్నానమ్మా, ఒక్క నిమిషం అమ్మా. ஓகே, ரைட். இந்த தியரியில they are saying about எஸ்பெஷலி ஒன் வேர்ட் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ லாஸ்ட் creator, it is okay, 1 minute. May have the continued until the fixed species as the present scene were established, beyond which change is impossible. Ultimate purpose of a creator, it is respect and appearance having been reached, thou each the various families of plants. Actually ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. இப்போ ஹைபிஸ்கஸ், நமக்கு இதே தெரியும் ஹைபிஸ்கஸ்னா. இந்த ஹைபிஸ்கஸ் ஃபேமிலி நேம் என்னன்னா மால்வேசி. சோ இதுல நம்ம பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது மால்வேசி ஃபேமிலியில மந்தாரா, தமிழ்ல செந்தூர் பூவா, அது ஏதோ பூ சொல்லுவாங்கல்ல, செம்பருத்தி பூ. ரைட், செம்பருத்தி பூ. இப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல எப்படின்னா இருக்கும்னா ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கும். சோ இப்போ பெட்டல்ஸ்னா இதுதான் பெட்டல்ஸ், இதுதான் 5 இருக்கு. ஆனா வேற ஃப்ளவர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மோர் தென் திஸ் வில் பி தேர், ஒன்லி 5 இல்ல, அதுக்கு மேல இருக்கும். சோ ஒரு பஞ்ச் இருக்கும், 5 இருக்காது, அது பஞ்ச் மாதிரி இருக்கும், ஒரு 5 to 6. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்கணும், ஆனா அப்படி ஆயிடுச்சு. மோர் தென் தட் இட் இஸ் எவல்யூட்டட். இப்போ ஒரு நியூ ஸ்பீஷிஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா டார்வின், பிகாஸ் இது ஒரு ஃபுட், பேஸ்ட் ஆன் த ஃபுட். அந்த டார்வின், இவங்கதான் டார்வின். இவங்க சொன்னப்பட்ட தீரி என்னன்னா, ஏன் இந்த ஸ்பீஷீஸ் இப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஒன் திங் ஃபுட் சொல்றாரு, செகண்ட் ஒன் இஸ் அ கிளைமேட். இப்போ ஃபுட் நிறைய இருக்குன்னா அந்த ஸ்பீஷீஸ் நிறைய உருவாக்குறதுக்கு, சர்வைவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரீசன் கிளைமேட். இப்போ கிளைமேட் நல்லா இல்லைன்னா அது கண்டிப்பா போயிடும், ஆனா இட் வில் டை. அதுதான் அவங்க சொல்லப்பட்ட நேச்சுரல் செலெக்ஷன். அந்த தியரி பேர் என்னன்னா நேச்சுரல் செலெக்ஷன். இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சர் செலக்ட் ஆகுது, செலெக்ஷன் பண்ணுது. யாருக்குன்னா ஸ்பீஷீஸ்க்கு. அந்த ஸ்பீஷீஸ்க்கு எப்படி செலக்ட் ஆகும்னா,
அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. இதுதான் எக்ஸாம்பிள். டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படி ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொல்றாருன்னா, இதுல இருந்து இவ்ளோ ஸ்பீஷீஸ் வந்துச்சாம். ஏன்னா, ஒரு 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 டைப் ஆஃப் இது மூக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மூக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது என்னன்னா இன்செக்ட் ஈட்டர். இது இன்செக்ட் சாப்பிடும். லைக் பூச்சி சாப்பிடும். இது என்னன்னா வுட் பிக்கர். வுட்டுக்கு ஹிட் ஆகிட்டே போயிடும். இது என்னன்னா சீட் சாப்பிடும். லைக் பேரட். சோ என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து இந்த 3 பேர் வந்துச்சாம். எதுக்காக? ஃபுட்டுக்காக. இந்த ஃபுட் வேற. இது இன்செக்ட் சாப்பிடுறது, இது வுட் சாப்பிடுறது, இது சீட் சாப்பிடுறது. அதனால இந்த மூக்கு இப்படி ஆயிடுச்சாம். சோ அதனால கிளைமேட் இது ஒரு 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 ரீசன். செகண்ட் ரீசன் என்ன சொல்றாருன்னா, கிளைமேட் தான் காரணம் இதுக்கு. இந்த கிளைமேட் தான் அவங்க நெறைய சேஞ்சஸ் ஆகறதுக்கு சான்சஸ் வந்துச்சு. இப்ப பாருங்க, இது ஹியூமன். இங்கேல இருந்து ஹியூமன் வந்துட்டாரு அப்படி. இங்க என்ன சொல்றாரு? சேம் ரீசன் தான். சேம் ரீசனு. ஏன்னா பேஸ்ட் ஆன் த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அவங்களோட தேவை என்ன இருக்கு? அதுக்காக சேஞ்ச் பண்ணிட்டாரு, சேஞ்ச் ஆயிட்டாரு. அப்படி சொல்லது இந்த தியரி இதுதான். சோ இங்க சொன்னது ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஹைலி இம்பாசிபிள். அது முடிஞ்சுச்சு. அது எங்க நிலைமையில இருக்கணுமோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இருக்கு. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்பீஷீஸ் சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு ஃபுட்டோ, என்விரான்மென்ட்டோ சேஞ்சஸ் தேவைப்படுது தவிர எதுவும் இல்ல. அப்படிதான் இந்த தியரி சொல்றது. ஆனா நம்ம இன்டெலிஜென்ட், நம்ம ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு என்ன வேணும்? அப்படி நான் படைச்சுட்டேன். நான் பண்ணிட்டேன். இப்போ இதுலருந்து இது வருது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்பீஷீஸ் இதுல இருக்கணும். இல்ல இந்த ஸ்பீஷீஸ் வேற இடத்துல இருக்கணும். இல்லன்னா இந்த ஸ்பீஷீஸ் வராது ஆக்சுவலா. சோ இந்த பீக் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஆரிஜினுக்கு பின்னாடி இருக்கணும். அப்படிதான் ஸ்பீசியேஷன் சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸ்பீசியேஷன்னா டிஃபரெண்ட் டூ கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் வில் பி ஃபர்டிலைஸ்ட் அண்ட் வி வில் கெட் திஸ் டைப் ஆஃப் அ டிஃபரெண்ட் டைப். கண்டிப்பா இதுக்கு பேரண்ட்ஸ் இருக்கணும். பேரண்ட்ஸ் இல்லைன்னா இது ஒரு பேரண்ட் வச்சுட்டு இது முடியாது. இது எல்லா த்ரீ கேரக்டர்ஸ் வரவே முடியாது. சோ அதனால நம்ம எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்போ பேர் படிச்சுட்டாரு. இது ஒரு பேரட், இது ஒரு ஃபிஷ் அப்படி சொல்றாரு. நம்ம பைபிள் எழுதிட்டு ஒரு 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பைபிள் படிக்கும் போதும் என்ன எழுதுறாரு? இது ஃபிஷ் தான் எழுதிட்டாரு. ஆதியாகம் படிக்கும் போதே இது ஃபிஷ் தான். ஆதாம் என்ன நேம் கொடுத்துட்டாரோ அந்த நேம் அதுக்கு வந்துச்சு. இவங்க புதுசா எதுவும் நேம் கொடுக்கல. ஆல்ரெடி ஆடம் அதுக்கு நேம் கொடுத்துட்டாரு. இது ஃபிஷ், இது பேர்டு, இப்படிதான் இருக்கணும், இதுதான் சிங்கம் அப்படி. இதுல இவங்க என்ன படிச்சுட்டு ஒரு நியூ கிரியேட்டரா கொடுத்துட்டாருன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. சோ பைபிள் சொல்றது என்னன்னா, அதுதான் ஆல்ரெடி காட் வாஸ் கிரியேட்டட். அதுக்குள்ள எதுவும் வித்தியாசம் இல்ல, சேஞ்சஸ் இல்ல. இவங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு ரீசன்ஸ்னா, ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் வந்துச்சுன்னா ஒரு உருவாக்கும், ஒரு சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் தான் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் அப்படி சொல்றாரு. இது சேஞ்சஸ் இங்க இருந்து ஒரு சேஞ்சஸ் ஆகுது. எதுக்கு இந்த சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஃபுட்டுக்காகவோ கிளைமேட்டுக்காகவோ இது எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்றாரு. ஆனா இது எக்ஸெப்ஷன். நம்ம தேவையே இல்லை நமக்கு. அதுதான் இங்க சொல்லப்பட்டது பேராகிராஃப். ஆனா எனக்கு கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா கேள்வி என்னன்னா, நம்ம பைபிள் 2000 இயர்ஸ் எழுதிட்டாரு. அதுலயே இது ஃபிஷ் சொல்றாரு, இது ஹியூமன் சொல்றாரு, பேர்ட் சொல்றாரு, பாம்பு சொல்றாரு. அது எல்லாம் சொல்லும்போது இப்ப என்ன சொல்றாரு? அதுதானே சொல்றாரு. ஏதோ ஒரு நியூ நேம் குடுத்துட்டாங்களா? இல்ல. அந்த சேம் நேம் தான் ஃபாலோ ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? அது முன்னாடியே இருக்கு. அவங்க தான் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பார்க்குறோம் அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இது ஒரு டிஃபரெண்டான தியரிஸ் நம்ம சாட்டர்ன் இவங்க கூட வச்சுட்டு வெளியில வந்துச்சு அப்படி என்னோட கருத்துக்கள். அவ்வளவுதான். தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். மரியா சிஸ்டர், அருள் பிரதர், ஜாக்கப் பிரதர்.
பிரதர் வாய்ஸ் எதுவும் கேட்கல. Sorry, one mistake. 2000 years, right? 6000 years. Bible எழுதுது. Sorry. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸெப்டிங் மேன், ஒரு மனிதன் கிரியேஷன் தவிர இந்த எவல்யூஷன் தியரியில் சொல்கிறது மாதிரி வேற எந்த மாதிரி நமக்கு ஒரு சீரியஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படி ஒரு கேள்வியோடு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தா இதில் ஒரு மனுஷன் கிரியேஷன் தவிர மற்றது இந்த உலகத்தில் இருந்த அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இது அந்த எவல்யூஷன் தியரி சொல்கிறது என்னென்னா அந்த சமயத்துக்கு அது ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்குது, எல்லாம் எந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி தேவனோட படைப்புக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னா இப்போ வந்து எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே வந்து அந்த செடிகள் ஆகட்டும், அந்த மிருகங்கள் ஆகட்டும், அது ஃபுல்லாக இப்போ முழுசாக அது ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்குள்ளே அது வந்துச்சு எல்லாமே. இக மேலே வந்து அந்த கிரியேஷன் வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் அதில் இருக்காது. ஸோ அதனால அது மட்டும் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் மற்றது மனிதன் சொல்கிறது அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ சிஸ்டர் சொல்கிற மாதிரி அந்த பைபிள் இவ்வளோ 2000 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம புதிய ஏற்பாடு தான் 2000 வருஷம் தாண்டிச்சு. பழைய ஏற்பாட்டு வந்து அதுக்கு முன்னாடியே மோசே இருந்த காலம்லவே நமக்கு அது எழுதப்பட்டது. அந்த பைபிளில் என்னென்ன நேம்ஸ் அதில் நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதோ அதுவே நம்ம வந்து இப்போ அந்த நேமோடு தான் நம்ம அது கூப்பிடுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான். வேறு எதனா கருத்துக்கள் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் நம்ம இதில் பார்க்கலாம். மரியா சிஸ்டர் புரிஞ்சிச்சா சிஸ்டர்? எதனா கேள்வி? புரிஞ்சிச்சுங்க பிரதர். பிரதர் சொல்றாங்களா ஒரு நிமிஷம். ஓகே பிரதர் நான் ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன். ஓகே நான் என்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, இது வந்துட்டு இந்த மனுஷனை தவிர வேற சிஸ்டிப் இருக்கா இல்லைங்களா, அந்த சிஸ்டிப் எல்லாம் வந்துட்டு அதாவது ஒரு காலத்துல எந்த மாதிரி அதுக்கு என்ன விருத்தியாக பிறக்குதோ அது வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் அந்த நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அதே இதில் தான் பிறக்குது. அது அந்த இனம் விட்டு வேற எங்கேயுமே வேற எந்த ஒரு இனத்திலையும் பிறக்காது அன்ட்டு இதில் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் தான் நான் புரிஞ்சுட்டு வருது. இதில் அது ஒரு ஜஸ்ட் ஒன்று மட்டும் தான். ஓகே பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதிலவே அவங்க சொல்கிற சில தியரிஸில் இருக்கிறதே நம்ம லாஜிக்கலாக யோசிக்கிறப்போ அது இன்வேலிட் ஆகுது. அது ஒத்துக்க முடியாம மாதிரி தான் இருக்குது அந்த அவங்க சொன்ன எவல்யூஷன் தியரியிலும். ஆனால் இந்த தியரிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம தேவன் வந்து மனிதர்னு ஒரு ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணது நம்ம இதில் பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அது நம்ம ஏற்றுக்க முடியாது. வேறு ஏதாவது ஆலோசனைகள் இல்லை நிறைவு செய்யலாமா? எனவே நீங்கள் படிச்சுட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி பிரதர். ஓகே ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போது இனிமே நினைத்தீங்கள் மரியா சிஸ்டர் படிக்க முடியுமா? படிக்கிறேங்க பிரதர். ஓகே சிஸ்டர். பிரதர் முழு படிக்கிறாங்க. ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ஆண்டோனி அன்போடு அழைக்கிறேன். இரவின் இனிய கீதங்கள். தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சாட்சி கூற வருகிறேன். அப்போஸ்தலர் 26:22. தன்னை கொலை செய்யும்படியாக ஏற்பாடு செய்தவர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்ட பவுல் தேவ அனுகிரகத்தினால் நான்
காப்பாற்றப்பட்ட தான் காப்பாற்றப்பட்டதை பிரதிஷ்டைப்படுத்தினார். அப்பொழுது பவுல் தன்னை எருசலேம் சிறைச்சாலையில் உதவிய லிசியாவை பெருமைப்படுத்தவில்லை. தேவ அனுகிரகமே நம்மை பாதுகாத்து பராமரித்தது என்று சாட்சி பகர்ந்தார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது எவ்வளவு ஒரு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் தங்கள் அதிர்ஷ்டமாக அல்லது மனித உதவியால் தப்பி பிழைப்பதற்காக சாட்சி கூறினர். தேவ தயவு இவ்விண்ணமாக தேவ பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறது என்ற பெருமன்மையை மறந்து போகிறார்கள். தேவன் தனக்கு பயந்தவர்களை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து பராமரித்து அவர்களை சுற்றிலும் எந்த ஒரு வாதையும் நீங்கி நேரிடா வண்ணம் மீட்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றார். ஆமேன். நம்ம யாவரும் பரமபிதாவை ஜெபம் செய்வோம். மகா கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உமக்கே துதிக்கான மகிமை எல்லாம் எங்க இரட்சகரும் மீட்பர் போதருமான உம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து மூலமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, மீண்டுமாக இந்த ஒரு நாளை கொடுத்து எங்களை ஒன்றாக சேர்த்து உம்முடைய வேதத்தின் உள்ள சத்தியங்கள் தெரிந்து கொள்வது செய்து வருவதற்காக கிருபைக்காக கூடன கூட நன்றி தகப்பனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய காரியங்கள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் மூலமாக கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனத்தில் நல்ல பிதாவே. ஆமேன்.